துறவி. துறவின்ட்டு நம்ம யாருங்க சொல்லுவோம்? நேற்று பார்த்து குரல் கூட கனெக்டாக பார்த்துக்குங்க. ஒரு ஒழுக்க நெறியில் கடைபிடிச்சு அதில் பற்று விட்டவர்களின் புகழை நூல்கள் உலகம் என்றென்றும் சிறப்பாக பேசும், புகழ்ந்து பேசும் நேற்று பார்த்தோம். ஸோ அதே தாங்க, ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிச்சு பற்று விட்டவர்களை நம்ம துறவி அப்படின்ட்டும் சொல்லுவோம். சரிங்களா? அதான் நேற்றே பார்த்தோம். ஒழுக்கம் பற்று விடுறதுங்கிறது எப்படிங்கிறத நேற்றே பார்த்தோம். ஸோ இவ்வாறு இது நம்ம முனிவர்கள் அவங்கள மட்டும் தான் சொல்ல வேண்டிய இல்லை. யார் ஒருவர் ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிச்சு பற்று விட்டுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம்லாம் பண்ணாமல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அந்த ஒழுக்க நெறியை மட்டுமே கடைபிடிச்சு யார் யார் இருந்திருக்காங்களோ அவங்கள எல்லாமே துறவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பேற்பட்டவர்களின் ஒழுக்கத்தை புகழை அளவிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த குறள் சொல்லுதுங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதான் குறள். இதோட பொருள் என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, பற்று விற்றவர்களின் பெருமை கணக்கிடுவது என்பது இதுவரை பூமியில் பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு சமம். அதாவது பற்று விற்றவர்களின் பெருமையை கணக்கிட இயலாது அப்படிங்கிறதான் இதோட பொருள். ஸோ அது பெருமை எண்ணவே முடியாது. அப்படி என்ன நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் பூமி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, அதாவது பூமி உருவானதுலேருந்து எத்தனை பேர் பிறந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அதையெல்லாம் எண்ண முடியுமா? முடியாதல்ல. ஸோ அதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் இதோட குறளோட விளக்கம். ஸோ இது கருத்து என்னங்கன்னா, துறவிகளின் பெருமை கணக்கிட இயலாது.